அனுரகுமார அரசாங்கம் மீதான நம்பிக்கை தொடர்பில் வலுக்கும் சர்ச்சைகள். முடிவுகளில் தடுமாறும் அனுர அரசு. 2025 கேள்வியாக உள்ள இலங்கை பொருளாதாரம். அனுரவிற்கு ஆபத்தாகும் கோட்டபயவின் முடிவுகள். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை. இலங்கையில் பிரமிட் வடிவிலான அரிய வகை நீல இரத்தினக்கல் கண்டுபிடிப்பு. அதானி நிறுவன திட்டத்திற்கு அனுர தரப்பிலிருந்து வெளிவந்த ஆதரவு. அனுர அரசின் வேலை திட்டங்களுக்கு கனடாவும் ஒத்துழைப்பு. அமெரிக்காவிற்கு கனடா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மீதான நம்பிக்கை தொடர்பில் பெரும் சர்ச்சைகள் வலுப்பெற்று வரும் நிலையில் சபாநாயகர் அசோக ரன்வலவின் பல்கலைக்கழக கல்வி நிலை அதனை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. இந்த நிலையில் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வல தன்னுடைய கல்வி தகமை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகள் குறித்து இன்னும் சில நாட்களில் அறிக்கையொன்றை வெளியிடுவார் என ஆளும் தரப்பு சுட்டிக்காட்டி வருகின்றது. எனினும் தம்முடைய கல்வி தகமை குறித்து குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என சபாநாயகர் பகிரங்க அறிவித்தலை விடுத்திருந்தார். இதற்கமைய சபாநாயகர் அசோக ரன்வலவின் கல்வி தகுதி தொடர்பில் விசாரணை செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய அரசு என நியமிக்கப்பட்டு தற்போது வரை எந்தவொரு காத்திரமான முடிவுகளையும் எடுக்க முடியாத கட்டத்தில் அனுர அரசு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, இலங்கையில் வெளிநாட்டு கையிருப்பு செலவாணி போதியளவு இல்லாமையே இதற்கு காரணமாகும். இலங்கையின் ஏற்றுமதி இறக்குமதியில் பார்க்க மிகவும் குறைவானதாகவே இருக்கின்றது. அத்தோடு உள்நாட்டில் அரசின் செலவு வருமானத்திலும் பார்க்க அதிகமாகவே உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ எடுத்த பொருளாதார ரீதியான முடிவுகள் தற்போதைய அரசாங்கத்தை வெகுவாக பாதித்துள்ளது. அப்போதைய அரசாங்கத்தின் முடிவுகளினால் ஏற்கனவே நட்டமடைந்த விவசாயிகள் தற்போது விவசாயத்துறையிலிருந்து விலகி இருக்கலாம் அல்லது அதனை குறைத்திருக்கலாம். மேலும் பல விவசாயிகள் வேறு வேலைவாய்ப்புகளை நாடி வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் கூறப்படுகின்றது. இதுபோன்ற காரணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளன. நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது என எரிபொருள் விநியோகத்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று எரிபொருட்களை இறக்காமலேயே திரும்பி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. எரிபொருளை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான 70 எரிபொருள் நிலையங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என கோரப்படுகின்றது. இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யாவிட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கபில நாப்புடுன்னு தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் 70 நிறுவனங்கள் மட்டுமே வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கப்பல் திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நல்ல வருமானம் ஈட்டுபவை என கபில தெரிவித்துள்ளார். எரிபொருள் கப்பல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட காரணத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிய வருகின்றது. நீர்கொழும்பு பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவர் பிரமிட் வடிவில் வெட்டப்படாத அரிய வகையான நீலக்கல்லை கண்டுபிடித்துள்ளார். இந்த இரத்தினக்கல்லின் மதிப்பு இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. 17.42 கரட் எடை கொண்ட இரத்தினக்கல் பதுளை பசறை பிரதேசத்தில் உள்ள சுரங்கத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையினால் உறுதி செய்யப்பட்ட சான்றிதழும் இந்த இரத்தினக்கல்லுக்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையுடன் இணைவதற்கும் அந்நிய செலவாணியை ஈட்டுவதற்கும் இலங்கைக்கு இந்த இரத்தினக்கல் ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தும் என அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். குறித்த உரிமையாளர் சுமார் 20 வருடங்களாக இரத்தினக்கல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வர்த்தகர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையில் கொழும்பு துறைமுகத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பிப்பது மிகவும் முக்கியமானது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தை அவதானிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பதாகவும் துறைமுக அதிகார சபைக்கும் பங்கு கிடைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு துறைமுகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை, ஆனால் தனியார் துறையுடன் இணைத்து துறைமுக அபிவிருத்திக்காக செயல்படுவோம் என
அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். ஊழல் மோசடியை மட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை மற்றும் மாலைத்தீவிற்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக்கு குமார் நாயக்க மற்றும் இலங்கை மற்றும் மாலைத்தீவிற்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் ஆகியோருக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது ஊழல் மற்றும் மோசடியை ஒழிப்பது தொடர்பில் கனேடிய அரசாங்கத்தின் அனுபவங்களை இலங்கை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார பின்னடைவுகளுக்கு முன்பு காணப்பட்ட அரசியல் கலாச்சாரமே காரணம் என சுட்டிக்காட்டியுள்ள கனேடிய உயர்ஸ்தானிகர் தற்போதைய அரசாங்கம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படுமானால் அமெரிக்காவிற்கு வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்திவிடுவோம் என கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ பிரீமியரான டக்ஃபோர்ட் மேற்படி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்றவுடன் கையெழுத்திடும் முதல் ஆவணங்களில் ஒன்று கனடா, மெக்சிகோ முதலான நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களுக்கு 25% வரி விதிப்பது தொடர்பானது தான் என்று தெரிவித்திருந்த நிலையில் கனடாவில் இந்த எச்சரிக்கை வெளிவந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் 1.5 பில்லியன் வீடுகளுக்கு கனடா மின்சாரம் வழங்கியுள்ளது. அத்துடன் மெக்சிகன், மின்சோட்டா மற்றும் நியூயோர்க்கிற்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடு கனடா ஆகும். அண்மையில் அமெரிக்க அதிகாரிகளை சந்திப்பதற்காக வாஷிங்டன் டிசிக்கு சென்றிருந்த ஒன்டாரியோ பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சரான பிக் ஃபிடிலி அமெரிக்க இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் 60% கனடாவில் இருந்துதான் வருகின்றது. ஆக நீங்கள் இறக்குமதி செய்யும் 60% எண்ணெய்க்கும் 25% வரி விதித்தால் உங்கள் பெட்ரோல் விலை எங்கேயோ போய்விடும் என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.